தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபேயரத்ன தொடர்புடைய சட்ட கட்டமைப்பு தயாரிக்கும் செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாகாண சபை தேர்தலுக்கான புதிய வாக்களிப்பு முறையை ஏற்றுக்கொள்வதற்கான வரைவு சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் நேற்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மாலைதீவில் தனியார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலைதீவில் தனியார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டுள்ள நாமல் ராஜபக்ச திட்டமிடப்பட்ட விசாரணைக்கு ஆஜராக தவறியதை அடுத்து ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதேவேளை அவர் இன்று மாலைதீவிலிருந்து இலங்கைக்கு திரும்புவார் என்றும் மனுவை சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் ஆஜராகுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று காலை தனது உத்தியோகபூர்வ அரச பயணத்திற்காக மாலைதீவுக்கு சென்ற அதே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நாமல் ராஜபக்ச பயணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து கோர்டேலியா குரூஸ் அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பலானது எதிர்வரும் ஆகஸ்ட் 15 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளது. குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பலானது கடந்த 2023ஆம் ஆண்டு 9 தடவைகள் வந்திருந்தது. அத்துடன் 2024ஆம் ஆண்டு 6 தடவைகள் இலங்கைக்கு வந்தது. இது இவ்வாறு இருக்கையில் இந்த ஆண்டு மேற்குறித்த 2 திகதிகளில் குறித்த கப்பல் இலங்கைக்கு வரவுள்ளது. காங்கேசன் துறைமுகத்தை வந்தடையும் கப்பலில் வரும் பயணிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் கோட்டை உள்ளிட்ட சில இடங்களை பார்வையிட்ட பின்னர் மீண்டும் இந்தியாவை சென்றடைய உள்ளனர். இந்த கப்பலானது மிகவும் பாரிய ஒரு சுற்றுலா பயணிகள் கப்பலாக காணப்படுகின்றது. சுற்றுலாவுக்காக இலங்கை வரும் வெளிநாட்டினருக்கு முச்சக்கர வண்டிகளை ஓட்ட அனுமதி வழங்க முடியாது என மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமலமரசிங்க தெரிவித்துள்ளார். ஏனெனில் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களில் முச்சக்கர வண்டி வகை சேர்க்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு அவர்களின் சொந்த நாட்டின் ஓட்டுநர் உரிமத்தின் அடிப்படையில் இலகு ரக வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டுவதற்கு தற்காலிக உரிமங்களை வழங்குவதற்கான ஒரு முறைமை உள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சேவையை விரைவுபடுத்துவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு சிறப்பு கவுண்டரை நிறுவவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் அலுமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரிவால்வர், ஒரு கைத்துப்பாக்கி, வெடிமருந்துகள் மற்றும் 2 கத்திகளை வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் ஒரு பெண் கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். பண்டாரவளை காகத்தேவளவை சேர்ந்த 13 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வீட்டை சோதனை செய்த போது வீட்டில் உள்ள அலுமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பொதியில் இந்த பொருட்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை புகையிரத சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். லோகோமோட்டிவ் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் KAU கோதசிங்க இதனை தெரிவித்துள்ளார். ஒழுங்கற்ற சமிக்ஞை கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாததால் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொடருந்துகளும் சேவையில் ஈடுபடாது என்றும் லோகோமோட்டிவ் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளை பலாபத்வள பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தாக்குதலில் 18 வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் மேலும் 3 மூவருடன்
சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு சந்தேக நபர் மற்றும் வீட்டாருடன் வாக்குவாதம் நிகழ்ந்துள்ளது. வாக்குவாதம் அதிகரித்ததை தொடர்ந்து சந்தேக நபர் அருகிலுள்ள கூர்மையான ஆயுதத்தால் ஒருவரின் கழுத்தில் தாக்கியதுடன் மற்றொரு நபரை வெட்டி காயப்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர்கள் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் உள்ள விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டங்களை பறக்க விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்களுக்கு அருகில் பறக்க விடப்படும் பட்டங்களின் விடங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக விமான விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக விமானப்படை எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் முன்னதாக விமான நிலையங்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு காரணங்களுக்காக சர்வதேச விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டங்களை பறக்க விடுவதற்கு தடை விதிப்பதாக விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் லிமிடெட் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்ட பணிகள் 23வது நாளாகவும் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது 3 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் மொத்தமாக 104 எண்புக்கூட்டு தொகுதிகள் சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 97 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்தனர். மத்தளவில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற சிற்றூர்தி ஒன்றின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த சிற்றூர்தி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்தின் போது சிற்றூர்தியில் 6 பேர் பயணித்துள்ளனர். அதில் 2 பலியானதுடன் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 11 வருடங்களாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை எனவும் அரசாங்கம் தற்போதைய தடைகளை நீக்கி தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும் எனவும் பெப்ரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தலுக்கு பிறகு எந்தவொரு மாகாண சபை தேர்தலும் நடைபெறாததை சுட்டிக்காட்டிய அந்த அமைப்பு சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமை காரணமாக தேர்தல் தாமதமடைந்ததாக கூறியுள்ளது. தற்போது 2 தனிநபர் பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் தேர்தல் நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெப்ரல் அமைப்பு கூறுகின்றது. கண்டி கந்தானி பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்த 3 கைது செய்யப்பட்டதுடன் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதாக கண்டி போலீசார் தெரிவித்தனர். ஒரு கும்பலொன்று கந்தானி பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்ற பயணிகளது பஸ் வண்டியினுள் பிரவேசித்து அருகில் இருந்த சிறுவர்கள் உட்பட பலரை அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பில் கண்டி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின்படியே மேற்படி சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். பொரளை மயான சந்தையில் நேற்று காலை ஏற்பட்ட விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிரேன் வாகனத்தின் சாரதி கஞ்சா உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபருக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது இது தெரிய வந்ததாக கூறப்படுகின்றது. குறித்த விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களில் 2 பெண்கள் என்றும் ஏனைய 5 பேர் ஆண்கள் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டார். ராஜகிரியவிலிருந்து பௌத்தலோக மாவத்தை நோக்கி சென்ற கிரேன் ஒன்று பொரளை மயான சுற்று வட்டத்தில் உள்ள போக்குவரத்து சமிக்ஞை அருகில் நிறுத்தப்பட்டிருந்த 6 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 3 கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது.
ஈரானின் டெஹ்ரானுக்கு பயணிக்க திட்டமிடப்பட்டிருந்த 3 பங்களாதேஷ் பிரஜைகள் போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளுடன் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். இந்த மூவர் நேற்று மாலை 3:10 மணிக்கு ஜார்ஜாவுக்கு புறப்படும் ஏர் அரேபிய விமானமில் ஏறுவதற்கு முன் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். அதன்போது அவர்களிடம் இருந்து இயல்பான பங்களாதேஷ் கடவுச்சீட்டுகளே காணப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணையில் இந்த மூவர் கடந்த மே மாதத்தில் சுற்றுலா விசாவிலே நாட்டுக்குள் பிரவேசித்து போலியான பயண ஆவணங்களை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயன்றதும் தெரியவந்துள்ளது. கடன் சுமை தாங்க முடியாது தம்பதி விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்த சம்பவம் குருநாகல் பிங்கிரிய வீரப்பொகுண பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வீரப்பொகுண இகல கொன்கந்தவையைச் சேர்ந்த சுஷந்த சிசிரகுமார் என்ற கணவன் மற்றும் நிர்மலா சாந்திலதா தமயந்தி 40 வயது மனைவியாகி இருவரும் சேர்ந்து விஷமருந்தி உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். வீடு காணிகள் அடமானத்தில் வைத்து கடன் பெற்ற நிலையில் அவை ஏலத்தில் விடப்பட்டுள்ளன. உறவினர்கள் நண்பர்களிடம் பெற்ற கடனையும் அடைக்க முடியாமல் போயுள்ளது. இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தம்பதியினர் விஷமருந்தி உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். இருவரும் ஏற்கனவே உயிரை மாய்க்க முயன்றதாகவும் அவர்களின் சகோதரி கடனில் ஒரு பகுதியை அடைத்து அவர்களை ஆபத்தில் இருந்து விடுவித்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.